விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் செப்டிக் டேங்க் குழியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சிறுமி லியாவை பள்ளி பெண் ஊழியர் ஒருவர் கையில் தூக்கிச் சென்றதாக கூறப்படும் சிசிடிவி காட்சிதான் இது. சிறுமியின் மரணத்தில் எழும் கேள்விகள் என்ன? விக்கிரவாண்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 3.5 வயதே ஆன யூகேஜி மாணவி லியா லட்சுமி உணவு இடைவேளைக்கு பின்னர் தனியாக கழிவறை சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து பலியானதாகவும் பள்ளி நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டது. உள்ள குழந்தை ஊந்து போச்சுன்னு எங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது ஊந்து போச்சுன்னு முதல்ல இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு, ரெண்டாவது இது உள்ள தூக்குறதுக்கு யாரு, அந்த ஆளு யாரு வர வைக்கணும். இதை ஏற்க மறுத்த சிறுமி லியாவின் பெற்றோர் தங்களது மகளின் மரணத்தில் பள்ளி நிர்வாகம் நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினர். எழுதுல சொல்லிட்டு மிஸ் அடிச்சிருக்காங்க, கன்னத்துல படாத இடத்துல பட்டுட்டு இருக்கு, அதுல மூக்காளி வாயில ரத்தம் இறந்துருக்காங்க. ஆனா கேமராவில் ஒரு டீச்சர் தூக்கிட்டு போறாங்க செப்டி டேங்காண்ட. உடனே ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிக்கல, உடனே தூக்கிட்டு வராங்க. நாங்கள் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த வீடியோ பார்க்குறோம். அந்த போலீஸ் எங்களுக்கு ஒழுங்காக காட்ட மாட்டுறாங்க. முதலில் வெளியான சிசிடிவி காட்சிகள் வெட்டி ஒட்டப்பட்டதாக லியாவின் பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் சம்பவத்தின் போது பள்ளி சிசிடிவியில் பதிவான வேறு சில காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளில் ஒரு இடத்தில் இறந்த நிலையில் குழந்தையின் உடலை தூக்கிக் கொண்டு பெண் ஊழியர் ஒருவர் அங்கும் இங்கும் அலைவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். பார்த்தீங்கன்னா குழந்தை ஆல்ரெடி கையில் வச்சுட்டு குறுக்கு இப்படி அப்படியும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஏன் அந்த செப்டி டேங்க்ல தேடணும் அப்படின்ற விஷயம் இந்த வழக்கில் பெரிய சந்தேகத்தை ஏற்பட்டது. லியாவின் மரணத்திற்கான உண்மையான காரணத்தை மறைத்துவிட்டு செப்டிக் டேங்கிலிருந்து உடல் எடுக்கப்பட்டதாக பள்ளி நிர்வாகம் நாடகமாடுவதை வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அந்த பள்ளியிலிருந்து ஒருத்தவங்க ஒரு குழந்தைய கையில் ஏந்திக்கிட்டு அந்த செப்டி டேங்க் பக்கமாக போகிறாங்க. அதே அந்த அம்மையார் 2:14:58 செகண்டுக்கு திரும்பி பள்ளி பக்கமாக அந்த குழந்தைய திரும்பி கூட்டுக்கிட்டு கையில் ஏந்திக்கிட்டு திரும்பி பள்ளிக்குள்ளேயே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியில் இருக்கிற அனைத்து தரப்பு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அந்த செப்டி டேங்க் பக்கமாக குழந்தைய தேடுற மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு. அதுக்கு பிறகு தான் செப்டி டேங்க் பக்கம் எல்லாருமே வருவாங்க. அதுக்கப்புறம் செப்டி டேங்கை அவங்களா போயிட்டு உடைச்ச மாதிரி தெரியுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டனை குச்சி அவங்க ஏதோ கம்பியில் போட்டு குழந்தைய தூக்குனதா சொல்லுவாங்க. அந்த அவங்க எடுத்துகிட்டு வர பார்த்தீங்கன்னா ஒட்டனை குச்சி வச்சுட்டு சும்மா தொழவிட்டு தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் சரி அதை ஓடுற அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்குற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே இடம்பெறல. செப்டிக் டேங்கில் விழுந்து சிறுமி பலியானதாக கூறப்பட்ட நிலையில் பிரேத பரிசோதனை முடித்து குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்ட லியாவின் உடையிலும் ரிப்பனிலும் இரத்தக்கரை இருந்தது எப்படி எனவும் வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியுள்ளார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் பண்ண ட்ரெஸ்ஸு பாதிக்கப்பட்டவங்களே கொடுத்துட்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் உடனே குழந்தைய அடக்கம் பண்ணுற விஷயத்தில் அதில் இருந்துட்டாங்க. அவங்க அடக்கம் பண்ணிவிட்டு பொறுமையாக அந்த ட்ரெஸ்ஸை பிரித்து படைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்ப அந்த ரிப்பனில் ரத்தக்கரை இருக்குது. ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸில் ரத்தக்கரை இருக்குது. செப்டி டேங்க்கில் விழுந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு அடையாளமே இல்லை. சிறுமி லியா மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நீதிமன்றத்தை நாட உள்ளதாக உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.